திருவெம்பாவையின் 9வது பாசுரத்தை இன்று நாம் சிந்திக்க உள்ளோம். முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கு பேர்த்துமப் பெற்றியனே என்று தூங்குகிறது. இந்த பாடலில் முன்னை பழமை என்று சொல்லுகின்ற போது சிவபெருமான் எல்லாவற்றிற்கும் பழமையானவர். அப்படி அந்த பழமைக்கும் ஒரு பழமை இருக்கும் அல்லவா? அதற்கு அந்த காலத்திற்கு சென்றாலும் அங்கும் அவர் இருப்பார். அப்படி அந்த பழமைக்கும் முன்னதாகவே சிவபெருமான் திகழ்வார் என்பதே இந்த பாடலில் துவங்கும் வரியின் பொருளாகும். முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கு பேர்த்துமப் பெற்றியனே என்று சொல்லுகிறார்கள். பின்னை புதுமை என்றால் இன்று நாம் காணும் எல்லா புதுமைகளுக்கும் அந்த புதுமைகளுக்கும் சிவபெருமானின் புதுமை நாம் காண முடியுமாம். அதைத்தான் அவர் குறிப்பிடுகிறார். காலத்தில் எங்கு பின்னோக்கி சென்றாலும் காலத்தில் எங்கு முன்னோக்கி சென்றாலும் அங்கெல்லாம் சிவபெருமான் தன் பெருமையை தன்னுடைய ஆளுமையை நமக்கு உணர்த்துவார் என்பதே பொருள். இதை நாம் புரிந்து கொள்ளும் வகையில் சொல்லப்போனால், இன்று இருக்கக்கூடிய நவீன யுகத்தில் ஏதாவது ஒரு ஃபேஷனை நாம் முன்னை பழமை என்று நினைத்தோமெனால் அதை அந்த காலத்திலிருந்தே சிவபெருமானுக்கு உகந்ததாக இருந்திருக்கும். பின்னை புதுமை என்று எடுத்துக்கொண்டோமானால் அந்த புதுமையிலும் சிவபெருமான் இடம்பெற்றிருப்பார் என்பதே பொருளாகும். முன்னை பழமைக்கு முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கு பேர்த்தும் அப்பெற்றியனே. பேர்த்தும் என்கின்ற வார்த்தைக்கு பொருளானது மீண்டும் மீண்டும் அந்த எத்தனை முறை சிந்தித்தாலும் அது புதுமையாகத்தான் இருக்கும் என்று பொருள். அந்த பெற்றியனே என்று சொன்னால் அந்த தன்மையை கொண்டவனே என்று பொருளாகும். அப்படி இருக்கக்கூடிய சிவபெருமானின் பெருமையை பற்றி அவர் கூறிக்கொண்டு வரும்போது, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் என்று குறிப்பிடுகின்றனர். அதாவது சிவபெருமானை தலைவனாக பெற்றிருக்கக்கூடிய அடியார்களாகிய நாங்கள் உனக்கு அடிமையாகவே இருக்கிறோம், சீர் அடியோம் என்று குறிப்பிடுகின்றனர். யாருக்கு அப்படி அடிமையாக இருக்கிறார்கள் என்றால், உன் அடியார் தாழ் பணிவோம். அதாவது சிவபெருமானின் அடியார்கள், சிவனடியார்கள், சிவ தொண்டர்கள், சிவநேய பிரியர்கள், இவர்களுக்கு நாம் எப்பொழுதும் அடிமைகளாகவே இருப்போம் என்று கூறுகின்றனர். இதன் சூட்சம பொருள், ஐயன் எங்கு இருக்கிறார் என்றால் அடியார் மனதில் இருக்கிறார் என்பதே ஆகும். ஐயனை நாம் வணங்க வேண்டும், ஐயனை அடைய வேண்டும் என்றால் அடியார்களை வணங்க வேண்டும் என்கின்ற அந்த சூட்சம பொருளை மாணிக்கவாசகர் இந்த பாடலில் குறிப்பிடுகிறார். உன்னடியார் தாழ் பணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம். அப்படிப்பட்ட உன்னுடைய அடியார்களை நாங்கள் எப்பொழுதும் தொழுவோம் என்று குறிப்பிட்டு, ஆங்கவர்க்கே பாங்காவும், அப்படிப்பட்ட அடியார்கள் என்ன விரும்புகிறார்களோ, என்ன உரிமையை எங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறார்களோ, பிரியப்படுகிறார்களோ, அதை தருவதற்கு நாங்கள் சித்தமாய் உள்ளோம் என்று அடியார் பெருமையை இந்த பாடலில் மாணிக்கவாசகர் குறிப்பிடுகிறார். அன்னவரே எம் கணவர் ஆவார். அப்படிப்பட்ட அடியார்களே எம் கணவர் என்றால் எங்களுக்கு தலைவனாய் கட்டளை இடக்கூடிய நிலையில் இருப்பவர்கள். அன்னவரே எம் கணவர் என்று அடியார்களை குறிப்பிடுகின்றனர். அப்படிப்பட்ட அடியார்களை மனதால் அன்பு பாராட்டி இருக்கக்கூடிய அவர்கள் தொழும்பாய் பணி செய்வோம். அப்படிப்பட்ட அடியார்களுக்கு தொழும்பாய் பணி செய்வோம் என்றால் அடிமைகளாகவே பணி செய்வோம். அடியார் சேவையே எமக்கு உகந்த சேவை என்று குறிப்பிடுகின்றனர். அப்படிப்பட்ட அடியார் சேவையை ஒரு பாக்கியமாக சிவபெருமான் நமக்கு அளித்தமையை இந்த பாடலில் மாணிக்கவாசகர் மிகவும் அழுத்தம் திருத்தகமாகவே குறிப்பிடுகிறார். அவர் உகந்து சொன்ன பரிசே என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது அடியார்கள் எதை பிரியப்படுகிறார்களோ அதை செய்வதற்கு நாங்கள் சித்தமாய் உள்ளோம் என்று குறிப்பிடுகின்றனர் என்கின்ற பொருளில் இந்த வரிகள் அமைந்துள்ளன. இன்ன வகையே எம்கோன் நல்குதியேல் என்று ஒரு வரி இந்த பாடலில் அமைந்துள்ளது.
இன்ன வகையில் இப்படிப்பட்ட வகையில் தொழும்பாய் அடியார்களுக்கு அடிமைகளாய் பணி செய்யும் வகையில் சிவபெருமான் ஒரு பாக்கியத்தை எமக்கு தந்தானானால் நல்குதியேல் எமக்கு நல்கினான் என்றால் அதைவிட பெரிய பாக்கியம் எங்களுக்கு வேறு எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட அடியார் சேவையே நாங்கள் தொடர்ந்து செய்ய விரும்புகிறோம். அந்த பாக்கியத்தை சிவபெருமான் எமக்கு வழங்கினார் என்றால் என்ன குறையும் இலாமேலோர் எம்பாவாய் என்று பாடலை முடிக்கிறார் மாணிக்கவாசகர். அப்படி எங்களுக்கு பாக்கியத்தை கொடுத்தார் என்றால் நாங்கள் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் சிவசிந்தனையோடு அடியார் சேவையோடு வாழ்வோம் என்று இந்த பாடல் நிறைவு பெறுகிறது. அப்படி முன்னை பழம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானின் அடியார் சேவையை பற்றி மாணிக்கவாசகர் இந்த பாடலில் மிகச் சிறப்பாக விளக்கியுள்ளார். பின்னை புதுமைக்கும் பேரும் பற்றியலே முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேரும் பற்றியலே உன்னை வீரனாக பெற்ற உன் சீரடியோ உன்னை வீரனாக பெற்ற உன் சீரடியோ உன்னடியார் பணிவோன் ஆங்காகே பாங்காவோ அன்னவரையும் கணவர் ஆவார் அன்னவரையும் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இல்லவன்